அந்த நோட் பண்ணிக்கணும், அந்த குழந்தையோட டோனை வந்து நோட் பண்ணணும். ஆனால் அந்த குழந்தை வந்து நார்மலாக நின்று நல்ல தைரியமாக பேசிட்டு இருக்கு. இவங்களோட ஆட்டிடியூட பார்க்க அந்த குழந்தை வந்து பயந்து போய் கை கட்ட ஆரம்பிக்குது. நம்ம திராவிட இயக்கத்துல யார் முன்னாடி கை கட்டி நிக்காதீங்கன்னு சொல்லி கொடுத்த இயக்கம் இது. ஆனா அந்த இடத்துல ஒரு குழந்தை கை கட்டுனா அட்லீஸ்ட் அந்த குழந்தைய கம்ஃபர்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பெரியார கொள்கை தலைவரை வச்சிருக்கீங்க, ஆனா அந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அதை விடுங்க. கை கட்டி இப்படி நிக்கிற போது பயப்படுது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. அட்லீஸ்ட் அந்த நேரத்திலேயாவது உங்க ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணி குழந்தையோட ஒரு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணி பரவாயில்லடா சொல்லிடான்னு சொல்றது தான் வந்து ஒரு நல்ல ஒரு அமைச்சருக்கான அழகு. ஆனா அந்த இடத்துலயும் திருப்பி உனக்கு தெரியாதுன்னு மட்டும் தட்டா அதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு சத்தியமா புரியல. இந்த சமூகத்துல உனக்கு படிப்பு வராது, படிக்கிறதுக்கு தகுதி உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த இந்த சமூகத்துல படிப்பு எல்லாருக்கும் ஆனது அப்படின்ற ஒரு கொள்கையை எடுத்து அதுக்காக போராடி 100 ஆண்டு காலமா போராடி இன்னைக்கு கல்வியை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அப்படி இருக்க ஒரு சமூகத்துல எந்த விதமான வரலாறு தெரியாது, என்னென்ன போராட்டங்கள் நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாம அங்க போய் குழந்தைங்களை எல்லாரும் முன்னாடியும் மட்டம் தட்டி பேசுறீங்க அப்படின்னா உங்களோட நோக்கம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா தெரியும். அந்த குழந்தை வந்து வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்னு சொல்றப்ப அந்த குழந்தைக்கு புரியல. இப்ப புதுசா ஒருத்தங்கள்ட்ட பேசுறப்ப புதுசா யாரோ வராங்க, அதுவும் மினிஸ்டர்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப குழந்தைங்களுக்கு நேச்சுரலா பயம் வரதான் செய்யும், கொஞ்சம் தடுமாறதான் செய்யும். நல்லா படிச்ச மேதாவிகளுக்கே வந்து ஒரு நிறைய பேர் இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சில வார்த்தைகள் அவங்களுக்கு மிஸ் ஆகதான் செய்யும். அதுக்குன்னு உடனே அவங்களுக்கு வந்து அறிவில்லை அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அந்த குழந்தைக்கு அப்புறம் அந்த டீச்சர் கேட்கறாங்க. டீச்சர் கேட்டோடனே அந்த குழந்தை வந்து பதில் சொல்லுது, மை ஃபாதர் இஸ் a கூலி அப்படின்னு சொல்லுது. அந்த டோன் பாருங்க, அதுக்கு முன்னாடி எவர் லாஸ்டிங்க்கு அதே குழந்தை தான் மீனிங் சொல்லுது, ஹை பிச்சில் சொல்லுது. மை ஃபாதர் இஸ் a கூலின்னு சொல்றப்ப அந்த டோன் அப்படியே கம்மியாகுது. அப்ப அந்த இடத்துல அந்த ஃபியூ மினிட்ஸ்ல அந்த குழந்தையோட சைக்கலாஜிக்கலா நீங்க எப்படி ட்ராமடைஸ் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அமைச்சருக்கு வந்து புரியலைங்க. இன்னைக்குமே அவங்கள மட்டும் தான் பேசுறாங்க, அவங்கள மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க, அவங்களோட தற்பெருமையை மட்டும் தான் பேசுறாங்களே தவிர்த்து அந்த குழந்தை மேல நீங்க கிரியேட் பண்ண இம்பாக்ட் என்ன அப்படின்றது கூட அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்துல வந்து இது குழந்தை ஆன்சர் பண்ணிருச்சு. 2 கேள்வி கேட்கறாங்க, குழந்தை ஆன்சர் பண்ணோடனே திருப்பி அதை வந்து ஒரு இன்சல்ட்டா பாக்குறாங்க. இன்சல்ட்டா பார்த்துட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இதே கேள்வி நீங்க பேக் பெஞ்ச் சிஸ்டர் கேட்டு பாருங்க, அவங்களால சொல்ல முடியாது அப்படின்றாங்க. பேக் பெஞ்ச் சிஸ்டர் இவங்க பேசியிருக்காங்களா, அங்க இருக்க குழந்தைங்கள்ட்ட பேசினாங்களா? இன்னொரு நான் வந்து ஒரு டீச்சிங்ல இருக்கேன், எம்பிபிஎஸ்க்குலாம் நான் டீச் பண்றப்ப ஒரு பெடகாகின்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி ரேப்போ டெவலப் பண்ணி அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறது. இப்ப பேக் பெஞ்சஸ்லாம் படிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. அந்த ஸ்டீரியோ டைப்லாம் இதுக்கு மேல பண்ணக்கூடாது, இந்த ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத டீச்சிங் கரிக்குலம்ல சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. அப்படி இருக்கிறப்ப அதே இது சில குழந்தைங்க நிஜமாலுமே படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்க கூட நம்ம நல்ல ரேப்போ டெவலப் பண்ணணும். முடியும்டா பாரு, மத்தவனால முடியுது, ஏன் உன்னால முடியாதா அப்படின்னு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணி நம்ம முன்னாடி நிக்கிற குழந்தைக்கு நிஜமாலுமே எதுவும் தெரியலனாலும் உன்னால